நான் இன்றைக்கி என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த ரெசிபியை பார்த்ததுமே, அதை செய்யும்போது அதனுடைய வாசனையை நுகர்ந்ததுமே உங்களுக்கு பசியை தூண்டக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஒரு அருமையான நான்வெஜ் கிரேவி வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை செய்யறதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ வந்து கோழிக்கறி எடுத்து வச்சுருக்கிறேன். கோழிக்கறியை 5லேருந்து 6 தடவை நல்லா கழுவிட்டு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து இந்த மசாலாலாம் அந்த கோழிக்கறியில் சாறுற மாதிரி நல்லா கலந்துருங்க. கலந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அடுத்தது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பட்டை, 2லேருந்து 3 லவங்கம், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா பொரியட்டும். ஓரளவு பொரிஞ்ச உடனே அடுத்ததாக நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து 4 பச்சை மிளகாய் நல்லா காஞ்சி போயிருக்கு, அந்த மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்த உடனே 2 தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கூடவே அந்த வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசியாக வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக நான் இன்றைக்கி ஒரு 10 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி இடித்து சேருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பூண்டுடைய பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போன பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, மசாலாவில் கலந்து வச்ச அந்த கோழி துண்டுகளை இதோட சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கோழி துண்டு வாங்கினாங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய எலும்பு கறியாக தான் வாங்குவாங்க. வாங்கி செய்வோம், ரொம்ப நல்லாயிருக்கும். கோழி துண்டுகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த தக்காளி வெங்காயம் அதோட சாறுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு தண்ணி விட்டு அந்த கோழிக்கறி வந்து ஓரளவு வெந்து வந்திருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த உடனே இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. காரம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா வந்து நல்லா கலந்த உடனே மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த மசாலாலாம் அதோட சேர்ந்து இன்னும் வந்து கொஞ்சமாக கட்டிப்பட்டு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது கூட வந்து நான் 1 கப் அளவுக்கு தயிர் விட்டுக்கிறேன். கரெக்டாக வந்து 100 ml இருக்கும் தயிர். நல்லா கட்டி தயிர் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஆரம்பத்தில் இருந்தே இந்த கிரேவிக்கு தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ வந்து தயிர் சேர்த்த பிறகு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. அந்த தயிரில் வந்து அந்த கோழிக்கறி வேகணும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த தயிர் மேற்கொண்டு அந்த கோழிக்கறியிலிருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு கோழிக்கறி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வீட்டில் ஆட்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி நான் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன், கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கூட இருந்தாங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரெக்டாக வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க, அந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் தான். இப்போ வந்து 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து அந்த தண்ணி வற்றி வந்திருக்கு. இதுதான் பக்குவம். இப்போ உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் மேலே தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், எளிமையான முறையில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான கோழிக்கறி கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து கோழிக்கறி கிரேவி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.